இதுதான் நம்ம பிரித்து தைக்க போகிறோம். காஜா போட்டிருக்குல்ல இந்த சைடும் அந்த பக்கம் பட்டன் சைடும் நம்ம பிரித்து தைக்க போகிறோம். கைப்பட்டி வர மாதிரி கை காலில் நம்ம பிரித்து தைக்க போகிறோம். ஓகே, அதை எப்படி பிரித்து தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நம்ம இந்த இதுலேருந்து ஆரம்பிச்சிடுவோம். லாஸ்ட்டு தையல் இருக்குல்ல, அந்த தையல்லேருந்து நம்ம பிரித்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இதுலேருந்து நம்ம ஆரம்பித்து பிரிச்சுக்கலாம். இப்போ தான் ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். இதுலேருந்து பிரிச்சுருவோம் மொத்தமாக. ஓகே, நம்ம பிரித்தாச்சு. இப்போ வந்து நம்ம எல்லாமே பிரித்து தனியாக எடுத்தாச்சு நம்ம கலரை. இப்போ நம்ம இங்கே பட்டன்லாம் இருக்குதுல்ல, அந்த ஓரமாகவும் எல்லாத்தையும் பிரிச்சுதான் தையல் பார்த்தீங்களா, காஜாலேருந்து. இப்போ நம்ம வந்து தைக்க அட்டாச் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, நம்ம பிரித்த கையை வந்து அட்டாச் பண்ணுறது கரெக்டாக நம்ம பொசிஷனில் எடுத்து வச்சுக்குவோம் குதிரைக்கிட்ட. இப்போ நம்ம வந்து அடுத்ததாக நம்ம காலரு எடுக்கணும். கை காலரை எடுத்து அது மேலே வச்சு அப்படியே ஓரமாக நம்ம குதிரை இடைக்கி ரெண்டையும் வச்சு கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த எச்சுக்கமி முன்னாடி வந்துடலாம். அதனால் கரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தைக்கிறதுக்கு முன்னாடி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம குதிரையில் வந்து நூலை அடியில் இழுத்து விட்டு மேலே வச்சோம்னா நூல் கட்டாகாமல் இருக்கும். ஓகேவா? அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக 2 குத்து போல் டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஆவரேஜாக எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி பிரித்தோமோ அந்த மாதிரி கீழே வந்து ஒரு ஃப்ளீட் ஒன்று வருது, ஒரே ஒரு சுருக்கு தான். அதை நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அது மேலே காலரை வந்து அது சுருக்கு வரைக்கும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே லைட்டாக தள்ளினீங்கன்னா மூவ் ஆயிரும். அடுத்து நம்ம கடைசி வரைக்கும் வச்சு நம்ம ஆவரேஜ் பண்ணிக்குவோம். ஆவரேஜ் பண்ணிவிட்டு அப்போ தான் ஓரமாக தைச்சோம்னா நமக்கு ஒரு பொசிஷன் கிடைக்கும். அப்போ ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் எல்லாம். இந்த மாதிரி நம்ம வெளியில் கொண்டு வந்து தைச்சிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு மேலே அப்படியே ஊஸ்டிப்புக்கு தையல் போடணும். அதனால் நம்ம இப்போ ஆவரேஜ் பண்ணி கரெக்ட் பண்ணி அந்த எஜ்ஜில் எடுத்து குதிரை கொடுத்துக்குங்க. அந்த இடத்துல ஒரு டர்ன் பண்ணிக்கோங்க. லைட்டாக பண்ணிவிட்டு அப்படியே நைஸாக எடுத்து அந்த தையல் மேலே வச்சுக்கோங்க ஓரத்தில். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஓரமாக வரும். ஓகேவா? அப்படியே ஊசி அடைக்கி தையல் போட்டிருங்க. அப்புறம் எஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு லாஸ்ட்டு வரைக்குமே அதே மாதிரி விட்ருங்க. விட்டிங்கன்னா குதிரையை விட்டிங்கன்னா அப்புறம் ஈஸியாக எஜ்ஜு வரைஞ்சி முடிஞ்சிடும். அவ்வளோதான். நீங்கள் பார்க்குறீங்களா? பார்த்தீங்களா எப்படி தைச்சாச்சுன்னு பாருங்கள். நம்ம ஊஸ்டிப் போட்டாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேல் டிப்பு நம்ம ஒத்த குதிரை மாட்டிக்குவோம். அப்போ தான் வந்து மேலே குதிரை அடைக்கி போடுறதுக்கு நமக்கு பட்டனில் உரசாமல் இருக்கும். அதனால் நீங்களும் அந்த குதிரை இருந்தால் அதை போட்டுக்கோங்க. சிண்டிகேட்லலாம் இருக்குது. இந்த மாதிரி குதிரையை வாங்கிக்கோங்க. ஒத்த குதிரை வாங்கிக்கோங்க. ஆனால் பட்டனு எந்த எது இருந்தாலும் சரி, நம்ம மேலே ஒரு தையல் போடணும்னா அந்த குதிரையை வச்சு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்களா? அவ்வளோதான். திருப்பியாச்சு நம்ம. அதே மாதிரியே நம்ம ஓரமாக குதிரை அடைக்கி அப்படியே கொண்டு வந்துக்கலாம். அப்போ தான் குதிரை உரசாமல் இருக்கும். உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தான் எங்கே எது காஜா இருந்தாலும் சரி, பட்டன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒத்த குதிரை மேலே போட்டோம்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ரைட். தைச்சாச்சு, முடிஞ்சிச்சு. எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துருக்கோம். பாருங்கள். ஓகேவா? டிச்சிங் பார்த்தீங்களா? முன்னையோட நம்ம இப்போ போட்டது ரொம்ப இப்போ நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கே பார்த்தாவே தெரியும். ஓகே, நம்ம அழகாக இப்போ தைச்சாச்சு. ஓகே, நீங்களும் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். ஓகே, நம்ம பிரித்தது தெரியாமல் தைச்சிட்டோம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.